ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் முட்டை போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். முட்டை அந்த மாதிரி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், மைதா, சில்லி பவுடர், சால்ட்டு, காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, பேக்கிங் சோடா, பெப்பர் பவுடர், சாட் மசாலா, ஜீரக பவுடர், மஞ்சத்தூள். இப்போ ஒரு பவுலில் நம்ம இந்த மைதாவை சேர்த்து பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இப்போது நம்ம தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சத்தூள், அந்த பேக்கிங் சோடா, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இந்த பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் போரிங் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த பாயில் பண்ண எக்ஸை ரெண்டாக கட் பண்ணி அது உள்ளே இருக்கிற இந்த எல்லோ யோக்கை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கருவேப்பிலை, பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாவையும் பொடியாக அரிஞ்சது சேர்த்து வதக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா இதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், நம்ம மீதி எடுத்து வச்சுருக்கிற தூளுங்க எல்லாத்தையும் 1 by 1 சேர்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நெக்ஸ்ட் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற எக் யோக்கை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டு இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு முட்டையை எடுத்து நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை முட்டையில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா முட்டையிலையும் நம்ம மசாலாவை ஃபில் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற பேட்டரில் ஒரு முட்டையாக சேர்த்து நம்ம இப்போது நல்லா இதை கோட் பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு முட்டையாக சேர்த்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். மல்லிகை பூவாய் மாறிவிட ஆசை, தென்றலை கண்டு மாலையிட ஆசை, மேகங்களை எல்லாம் தொட்டுவிட ஆசை, சோகங்களை எல்லாம் விட்டுவிட ஆசை, கார்குழலில் உலகை கட்டிவிட ஆசை, சின்ன
சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா உங்களுக்கு எக் போண்டா ரெடி ஆகிடும். ஸோ ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.